தேரே இஷ்கு மெயின் நம்ம தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளியாகிருக்க படம். அதாவது தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்க தனுஷ் வந்து இப்போது தெலுங்குவை தாண்டி ஹிந்தி வரைக்கும் அப்படியே போயிட்டாப்புல. இது ஒரு 2வது படம் ஹிந்தியில். ஸோ இப்போ இந்த தேரே இஷ்கு மெயின் படம் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு, படத்தோட கதை என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏன் சிவனேன்னு இருக்கிறவனோட வாழ்க்கையை காலி பண்ண பார்க்குறீங்க மேடம்? நான்லாம் லவ் பண்ணணும் மொத்த டெல்லி அடிச்சு. தேரே இஷ்கு மெயின் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம படத்துடைய கதாநாயகனான தனுஷ் அவர்கள் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவர் வந்து அதில் ஒரு பைலட்டாக இருக்கும்போது யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது. அதாவது இப்படி பண்ணாத அப்படி பண்ணுன்னா கூட கேட்கறதே கிடையாது. எதிரி நாட்டுக்கு போய் அங்கெல்லாம் குண்டெல்லாம் போட்டு வந்துடுறாப்புல. அது மாதிரி நிறைய சேட்டைகள் பண்ணும்போது இவருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்தா தான் சரி வருவாப்புல, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக அனுப்புறாங்க. அந்த கவுன்சிலிங் கொடுக்குற டாக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தனுஷ் அவர்களுடைய முன்னாள் காதலியாக இருக்காங்க, எக்ஸ் லவராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிருக்கு. தனுஷ் அவர்கள் போய் பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறாப்புல. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன பாஸ்ட்ல நடந்துச்சு, அதனால இவங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு என்னன்றது தான் படத்தோட மீதி கதை. முக்திவு கால்ல விழுந்து கெஞ்சுவா, என்னை ஏத்துக்கன்னு. இப்போ படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம தனுஷ் அவர்கள் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, அது ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். அதே மாதிரி படத்துடைய கதாநாயகியும் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா அழகாக இருக்காங்க, அதுவும் ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். படத்துடைய வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கச்சிதமாக நடிச்சிருக்காப்புல. யாருப்பா படத்துக்கு வில்லன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட டேரக்டர் தான் படத்தோட வில்லன். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு துளி அளவு கூட பாசிட்டிவாக கொண்டு போகாமல் அப்படியே கம்ப்ளீட்டாக பார்க்குற எல்லாரும் வந்து திட்டிட்டு வர மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு இல்லையா. அதனால் படத்தோட வில்லன் யாருன்னா நம்ம டேரக்டர் தான் படத்தோட வில்லன் அப்படின்னு சொல்லணும். இதை தாண்டி படத்துல பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல, மேபி 1-2 சீன் இருந்திருக்கலாம். ஆனா முழுசா படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா இருக்கக்கூடிய சீனை கூட நம்ம நெகட்டிவா சொல்ற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காரு டைரக்டர். இந்த மாதிரி பசங்களோட சைக்காலஜி எனக்கு தெரியும். அந்த பொண்ணு கல்யாண கோலத்துல பார்த்தாங்கன்னா அவங்க போயிடுவாங்க. இப்போ படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் படத்தோட முதல் பிரச்சனை. அதாவது ஒரு சீனையுமே ரொம்ப லென்த்தாக வளவலன்னு இழுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம பார்க்குற நமக்கு ரொம்ப லேகாக போகிற மாதிரி இருக்குது இந்த படம். அதுவே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு காட்சி ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, ஒட்டுமொத்த படமுமே ஸ்லோவாக போயிட்டு இருந்ததுனாக்கா எப்படி உட்காந்து பார்க்கறது. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பெரிய நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இவங்க கிளைமேக்ஸ் போர்ஷனை வடிவமைச்சது, கொண்டு வந்து அங்கே பிளேஸ் பண்ணது எல்லாமே உண்மையில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வரைக்கும் நம்ம உட்கார்ந்து பார்க்கும்போது நம்ம பொறுமையை இழந்து தான் பார்ப்போம். அதனால அந்த கிளைமேக்ஸ் கூட நம்மளால ரசிக்க முடியாம போயிடுச்சு. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி படத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு. உண்மையிலேயே அவரோட பாடல்கள், அந்த மியூசிக் எதையுமே நம்மளால என்ஜாய் பண்ண முடியல. மேபி படத்துல நல்லா இருந்திருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த படத்தையும் வந்து நம்ம விரத்தியில் உட்காந்து பார்க்கும்போது எங்க இருந்து பாட்டை மட்டும் உட்காந்து ரசிக்கிறது. படம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது, அந்த பக்கம் ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், இந்த பக்கம் ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், அப்படிதான் போயிட்டு இருக்கு பூரா படமே. அப்ப பாட்டு மியூசிக்கை மட்டும் நம்ம என்ஜாய் பண்ண முடியுமா? மொத்தமா இந்த தேரே இஷ்கு மெயின் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சீரியலை வந்து வீட்டில் டிவியில் பார்த்துருப்பீங்க, மொபைல் ஃபோனில் பார்த்துருப்பீங்க, பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேணா இந்த தேரே இஷ்கு மெயினை போய் பார்க்கலாம். ஏன்னா இவங்க பயங்கரமான ஒரு காதல் காவியத்தை உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிபயங்கரமான ஒரு மெகா சீரியலை எடுத்து நமக்கு போட்டு காமிச்சிட்டாங்கன்னு தான் தோணுது. இதுக்கு மேலேயும் தனுஷ் நடிச்சிருக்காரு, நான் போய் இந்த படத்தை பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு சினிமா வித் லிங்கேஷ் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5/10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.